கண்ணகி வழிபாட்டை நடத்தக்கூடிய அந்த குடும்பத்தினருக்கும் கேரள காவல்துறைக்கும் கடும் ஒரு மோதல் நிகழ்ந்தது. அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருள்களையும், அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வழிபாட்டு பொருள்களையும் கூட அவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். தமிழக மக்கள் அங்கு சென்று சேர்ந்து அளிக்கக்கூடிய பரிசு பொருள்களையும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய பொருளையும் கூட அவர்கள் பறிமுதல் செய்தார்கள் என்கிற மிக வருத்தமான உண்மையை நாம் இங்கு கூறித்தான் ஆக வேண்டும். அந்த கண்ணகி கோயிலுக்கு முன்னாடி கேரள அரசு அங்க ஒரு மலையாளிகள் வந்து அங்க ஒரு துர்க்கை அம்மனை வச்சிருக்கிறதா சொல்றாங்க. அந்த கோயிலை பார்த்தீங்களா நீங்க? ஆமாம், மொத்தம் அந்த கண்ணகி கோட்டத்திற்குள் ஒரு 3 தொகுப்பாக கட்டிட தொகுப்புகளாக நாம் கொள்ளக்கூடிய ஒரு 3 கோவில் உள்ளன. 3மே சிதிலமடைந்து ஒரு தூண்களாக சரிந்து விழுந்திருக்கிற ஒரு இது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வகையில்